Hello students, welcome to Mahesh AS Academy YouTube channel. இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஸோ எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஜேடியூ எக்ஸாம்ல 2 கொஸ்டினாவது இந்த டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. இது எந்த யூனிட்ல கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் 1ல தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதுல 2 வகையா பிரிக்கலாம் ஃப்ரேம்ஸை. ஸோ எப்படி அப்படின்னா பர்ஃபெக்ட் ஃப்ரேம், இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் திருப்பி 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா redundant frame, இன்னொன்று deficient frame. எக்ஸாம்ல கேட்கக்கூடியது என்னன்னா ஃபார்முலா கேட்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரேமுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது கேட்பாங்க. எழுதுறேன் பாருங்க. ஸோ m is equal to 2j minus 3. இதுதான் ஃபார்முலா. எதுக்கானது? பர்ஃபெக்ட் ஃப்ரேமுக்கானது. இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைடட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொவைடட் மெம்பர்ஸ். 2j minus 3ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ரிக்வயர்ட் மெம்பர்ஸ். ரிக்வயர்டு. ஸோ எவ்வளோ தேவைப்படுறது அப்படின்ற மாதிரி ரிக்வயர்ட் மெம்பர்ஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ப்ரொவைடட் ரிக்வயர்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ரிடண்டன்ட்னா மீனிங் என்னன்னா, ஸோ ப்ரொவைடட் வந்து ஜாஸ்தியா இருக்கு ரிக்வயர்ட் விட அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ப்ரொவைடட் வந்து கம்மியா இருக்கு ரிடண்டன்ட் விட அப்படின்னு ரிக்வயர்டு விட அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை டிஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு நமக்கு 2 கால் தேவை. 2 கால் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை 3 கால் இருக்குன்னு வைங்க, 2 கால் இருக்க வேண்டிய இடத்துல அதை வந்து ரெடண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே 2 கால் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு கால் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது வந்து டிஃபிஷியன்ட். ஸோ புரியுதுங்களா? சிம்பிள் டிஃபரன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோல மீட் பண்ணலாம். until then keep preparing. Thank you.